வீடியோவில் ஒரு கல்வி அடிப்படையில் ஐடிசியை வாங்கலாமா வேணாமாங்கிற முடிவை நீங்களே எடுக்க முடியும். அதற்கான முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுக்க போறேன். நம்பர் 1, ஐடிசி கம்பெனி இறங்கினதுக்கான காரணம் என்ன? 400 ரூபாய்க்கு மேல வித்த கம்பெனி ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 320 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20% இல்ல. சோ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடிசியோட சிகரெட்ல கவர்மெண்ட் டாக்ஸ் இம்போஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட ஜனவரி 1ஆம் தேதி பிக்கெஸ்ட் ஃபால் வந்து ஐடிசியில் ஏற்பட்டுச்சுங்க. நண்பர்களே, இதுல உங்களுக்கான ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி என்னன்னா, ஐடிசி ஒரு சிகரெட் வந்து 10 ரூபாய் விற்கிறான்னு வச்சுங்களேன், அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 8 ரூபாய் வரும். ஆக மொத்தம் 2 ரூபாய் லாபத்தை விற்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனியும் லாப நோக்கில் தான் விற்கிறாங்க. யாரும் ஒரு அனாதாசிரமோ இல்லை ஒரு சேவை அடிப்படையிலோ யாரும் பண்றது இல்லைங்க. ஸோ இதே விஷயம் ஐடிசிக்கும் பொருந்தும். ஐடிசியுடைய ஷேரை வந்து இறக்கிட்டாங்க இவ்வளோ 20%. ஆனால் அவங்க சேல்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிப்ரவரி 1 அவங்களுக்கு டாக்ஸ் இம்போஸ் பண்ண போறாங்கிற ஒரு பீதியில இவ்வளவு இறங்கி இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 50% மேஜரா ஒரு டாக்ஸ் போடுறதா வச்சுக்குவோம். அப்ப 8 ரூபாய் தயாரிக்கக்கூடிய காஸ்ட் 12 ரூபாய் இருங்க. இப்ப கம்பெனி என்ன 10 ரூபாய்க்கு தான் விற்பாங்களா? இல்லைங்க. அந்த கம்பெனி அந்த சிகரெட் விலையை 15 ரூபாயா மாத்திடுவாங்க. ஒரு கால்குலேஷனுக்காக தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி சிகரெட்டை மட்டும் நம்பி இல்லை, எஃப்எம்சிஜி இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, பேக்கேஜிங் அண்ட் பேப்பர் லிமிடெட் இருக்கு, ஹோட்டல் செக்டார் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த மாதிரி பிரச்சனையான சமயத்துல நல்ல கோல்டன் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க இந்த ஷேரை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற கருத்து இருக்க கமெண்ட் செக்ஷனை குறிப்பிடுங்க. நீங்க இந்த முடிவை ஒரு கல்வி அடிப்படையில் எடுத்து ஆலோசிச்சு முடிவெடுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை நான் வெளியிடுறேன். தேங்க்யூ.